இந்த நாளிலும் இந்த வேலையிலும் கூட கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் உலகத்தில் எத்தனையோ வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை என்பது வாழ வைக்கக்கூடிய வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, அற்புதம் செய்கிற ஒரு வார்த்தை. அதுதான் இயேசுவின் வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் டெய்லி கேட்கும்போது அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நடத்துவார். ஒருவேளை நீங்கள் மனதில் பல குழப்பத்தில் இருக்கலாம். இந்த வார்த்தையை நீங்கள் டெய்லி கேட்டிங்கன்னா அன்னன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு என்ன செய்வார்? பேசுவார். அதே போல் இந்த நாளுக்குண்டான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 17:20, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அன்பார்ந்தவர்களே, ஏசப்பா சிலுவையில் ரத்த சிந்தி எல்லாத்தையும் முடிச்சு நீ செஞ்சுக்கோ எடுத்துக்கிட்டார். ஆனால் அதுக்கு மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏசப்பா சொல்கிறார், கடுகு அளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் நீ சாதிக்க முடியாத காரியத்தை சாதிக்கலாம். அதாவது உன்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்கிறார். எல்லாமே உன்னால் என்ன செய்யும்? கூடும் அப்படிங்கிறார். அப்படின்னா ஒரு அற்புதம் நடப்பதுக்கு, ஒரு அதிசயம் நடப்பதுக்கு அவர் எதிர்பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ விசுவாசத்தோடு நீ கேளு. அது எப்படிப்பட்ட விசுவாசமா? ஒரு மலை போல இருக்கிற விசுவாசம் கூட இல்லையா, ஒரு கடுகளவு விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும், நடந்துடும் அப்படிங்கிறார். கடுகளவு விசுவாசம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இந்த வேலையிலே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நிறைய காரியங்களை ஏசப்பட கேட்குறீங்க, நிறைய விண்ணப்பங்களை வைக்கிறீங்க. பல மாதங்களாக ஓடிக்கொண்டு இருக்கிறது, பல வருஷங்களாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. இன்னும் அந்த விண்ணப்பத்துக்கு பதில் வராமல் உங்களுக்கு இருக்கலாம். அப்போ ஏன் பதில் வரல, ஏன் நம்ம கேட்குற காரியம் நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஜெபத்தை தள்ளாதவர், உங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறவர் ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கடுகளவு விசுவாசத்தோடு கேட்கணும். கடுகளவு விசுவாசத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறார். எல்லாமே கூடும் அப்படிங்கிறார். அதனால் இந்த நாளிலே நீங்கள் ஏசப்பட்ட இன்றைக்கி ஒரு காரியத்தை கேட்குறீங்கன்னா அது விசுவாசமாக கேட்கணும். எப்படின்னாங்க விசுவாசம், என்னங்க விசுவாசம் நீங்கள் கேட்கலாம். அதாவது விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவே நிச்சயம், அதுக்கு பேர் விசுவாசம். இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிறது, அதுக்கு பேர் விசுவாசம். அப்படின்னா ஒரு காரியத்தை நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா அது வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நம்மளுக்கு வரணும்னு பார்த்துக்கொள்ளுங்க. நம்பிக்கை என்பது வேறு, விசுவாசம் என்பது வேறு. இப்போ 5ஆம் தேதி உங்களுக்கு சம்பளம் வருதுன்னா அது விசுவாசம் கிடையாது, நம்பிக்கை. விசுவாசம்னா நீங்கள் எதிர்பார்க்காம வர்றது பேர் விசுவாசம். இப்போ இல்லாதது இருக்கிறது போல் அழைக்கிறது விசுவாசங்க. இப்போ நீங்கள் ஒரு வேலை காரியம், ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு வேலைக்கு நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ கவர்மெண்ட் ஜாப் வேலைக்கு ஜெபிக்கும் போது நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த கவர்மெண்ட் வேலைக்கு போகிற மாதிரி அந்த கவர்மெண்ட் ஜாப், அந்த வேலை எப்படிப்பட்ட வேலையோ அந்த வேலையில் இருக்கிறவங்க, அந்த சீட்டில் உட்கார்றவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி உங்களை நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்து ஒரு விசுவாசமாக நீங்கள் இருக்கும்போது, நீங்கள் எந்த அளவுக்கு கற்பனை பண்ணி ஜெபிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு விசுவாசத்தை ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த விசுவாசத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டு வர பார்த்துக்கணும். அதான் இல்லாத இருக்கிறது வளைக்கும். அது வேலை காரியமாக இருக்கலாம், அல்லது ஒரு திருமண காரியமாக இருக்கலாம், அல்லது ஒரு படிப்பு காரியமாக இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனை அடைக்கிற காரியமாக இருக்கலாம், அல்லது சுகத்தின் காரியமாக இருக்கலாம். இப்போ உங்கள் சரீரத்தில் ஒரு வித பலவீனம் இருக்கிறது. ஆண்டவரே என் சரீரத்தில் பலனை தாங்க, சுகத்தை தாங்க, அற்புதம் செய்யுங்க, அது செய்யுங்க, காண்டாமிருத்துக்கு உண்டான ஒத்த பலனை தாங்க, திரும்ப வாழ வயதை கூட்டி கொடுங்க, ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுங்க, ஆண்டவரே உங்களுடைய வாக்குத்தத்த வசனப்படி எனக்கு நடப்பதாக அப்படின்னு சொல்லி ஏசப்பட்டு நீங்கள் ஜெபிக்கிறீங்க. இந்த ஜெபத்தின்படி கர்த்தர் செய்வார். அப்படின்னா இதை ஜெபிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்கள் ஜெபிச்சுட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ளே ஒரு வல்லம் இருக்குது, உங்களுக்குள்ள ஒரு பலன் இருக்குது அப்படிங்கிறத உணரணும் பார்த்துக்கொள்ளுங்க. சரிங்களா? ஜெபிச்சுட்டு ஒரு சில பேர் எனக்கு உடம்பு இருக்கிற நிலைமையை பார்த்தா ரொம்ப நாளைக்கு நான் வாழ மாட்டேன் போல தெரியுது ஆனால் ஜெயிப்பாங்க. ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க, காண்டாமிருத்துக்கு நான் ஒத்த பலனை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெயிப்பாங்க. ஜெபிச்சு முடிச்சுட்டு கடைசியில் இப்படி ஒரு வார்த்தையை விடுவாங்க பார்த்துக்கொள்ளுங்க, நான் ரொம்ப நாளைக்கு வாழ்கிற மாதிரி எனக்கு ரொம்ப தெரியல, சீக்கிரம் போய் சேர்ந்துடும் போல தெரியுது அப்படின்னு வார்த்தை விடுவாங்க. பாருங்கள், இப்படி எப்போ பேச ஆரம்பிக்கிறோமோ அப்போ நமக்குள்ளே ஒரு அவிவிசுவாசம் விட்டது, நமக்குள்ளே விசுவாசம் இல்லை பார்த்துக்கொள்ள. அப்போ ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. அப்போ காண்டாமிருத்துக்கு உண்டான ஒத்த பலனை பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், விசுவாச வார்த்தையை பேசுனீங்கன்னா அவிவிசுவாச வார்த்தை உள்ளே வந்துடக்கூடாது, அவிவிசுவாசமான எண்ணங்கள் உள்ளே வந்துடக்கூடாது பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் அப்படியே நீங்கள் கேளுங்க ஏசப்பால. இன்றைக்கி விசுவாசத்தோடு கேளுங்க, ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் பண்ணுவார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வெற்றி வேந்தனை துதிக்கிறேன், விடுதலையின் தேவனை துதிக்கிறேன், கரம்பிடித்தவரை துதிக்கிறேன். கடுகளவு விசுவாசம் இருந்தால் உன்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கடுகளவு விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அற்புதம் பண்ணுவீங்க தகப்பனை.
இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகள் என்ன கேட்குறாங்களோ அந்த காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.